ஜான் பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஜான் வந்து மிக சிறந்த அறிவாளி. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். தகுதியான நபர் ஒரு. பட் அவர் வந்து ஒத்துக்கிட்டது எப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் வந்து எங்கிட்ட சொன்னது என்னன்னா, விஜய் சிஎம் ஆன பிறகு நான் என்னுடைய வேலைக்கு முடிஞ்சிச்சு சார், நான் அதனால் நான் ஒரு கம்பெனி மீண்டும் தொடர மாட்டேன். விஜய் அவர்கள் கூட நான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஜானை வந்து நான் விமர்சனம் பண்ணலை. ஏன்னா அதுக்கான அவசியம் இல்லை. ஒரு கட்சியில் வந்து மறைமுகமாக ஒரு ஆலோசகராக அவர் இருக்கிறாரு. அவர் என்னென்ன ஆலோசகர் சொல்கிறாரு, எதெல்லாம் இவரை மீறி செயல்படக்கூடிய அங்கே நிலைமையில் இருக்குன்றது எனக்கு புரியும். இவர் ஆலோசனை சொல்லக்கூடியதை எதெல்லாம் மறுக்கிறாங்கன்றதும் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் மூலமாகவே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவரோட பழகும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய அட்வைஸ் கேட்காம கூட நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படி நடந்தது தான் கரூர் சம்பவம். அதாவது ஜெயலலிதாவுக்கு எப்படி வந்து ராமசாமியோ அந்த மாதிரி வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து விஜய்க்கு கண்டிப்பாக தேவை. அவருக்கு விஜயோட வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கும் ஆட்சிக்கும் மட்டுமே அல்ல, விஜய் அவர்களுக்கும் சேர்ந்தே வந்து இது நன்மை பயக்கும். விஜய் 100% நான் சொல்வேன். உண்மையான விசுவாசி ஜான். மற்றவங்க யாரை நீங்கள் சொன்னாலும் நான் எல்லாரையும் நான் டக்குன்னு வந்து கட் பண்ணிகிட்டே வந்துடுவேன். ஒரே ஒரு டிக் பண்ணோன்னா அது ஜான் மட்டும்தான். ஏன்னா நான் பழகியிருக்கிறேன். பணத்துக்காக வேலை செஞ்ச மாதிரி கூட எனக்கு தெரியல இந்த வியூக அமைப்பு. வேறு ஏதாவது பின்னணி இருக்கலாம், ஒரு வேலை ரிலீஜன் சம்மந்தமாக வேறு எதுனா இருக்கலாம் ஒரு வேலை. பட்டு விசுவாசமாக இருந்தார். யாருக்குன்னா விஜய்க்கு. ஏற்கனவே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஆலோசகராக ஒரு ஜோதிடரை போட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியில் வந்தது. அதுவே பெரிய சர்ச்சையை கிளப்புச்சு. இப்போ அதையும் தாண்டி இப்போ வந்து 2 பேரை போடுறாங்கல்ல, இப்போ அது சர்ச்சையான மாதிரி இது ஏதோ ஒரு சர்ச்சையை கொண்டு வந்துருவாங்களா? இல்லை ஜோசியா இருக்காங்க. அவன் ஒரு ஃப்ராடவன். விஜய் அவங்க சுற்றி என்னன்னு கேட்டால், புஷி ஆனந்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நபர்கள் யாரெல்லாம் விஜய்கிட்ட அணுகிறாங்களோ அவங்கள கண்காணிக்கிறதே பெரிய வேலை ஜான் ஆரோக்கியசாமிக்கு. எனக்கு நல்லா தெரியும். எப்படி இப்போ ஜான் கிட்ட ஒரு பழக்கம் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்க. அவர் சொன்னார், குறிப்பிட்ட மாவட்டங்கள்லாம் வந்து ஸ்ட்ரக்சரே இல்லைன்னு சொன்னார். கட்சியோட கட்டுமானமே இல்லைன்னு என்கிட்ட சொன்னார். ஏமாத்துறாரு புஷியானதுன்னு சொன்னார். இது போகிற போக்கில் வந்து ஜோசியக்காரன் சொன்னான், இவன் சொன்னான், அவன் சொன்னாலாம் கிடையாது. அங்கே ஜான் ஆரோக்கியசாமி ஒரு அறிவார்ந்த நபர் பின்னாடி தான் பண்ணுறாரு. அடுத்த கட்டமாக வந்து பிரைம் மினிஸ்டரை நோக்கி பயணிக்கிறாங்க. இதை சொன்னால் உடனே சிரிக்கிறானுங்க. அட போங்கடா, நீங்கள் திட்டா திட்டிட்டு போங்க. உண்மை இது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குடும்பம் யாரும் நெருக்கமாக இல்லை. அப்பாவும் இல்லை, மனைவியும் இல்லை, கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க, விலகி தான் இருக்கிறாங்க, பிரியலை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். பல பேர் நினச்சிட்டு பிரிஞ்சுட்டாங்க, பிரியலை, கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க. சில கருத்து வேணுமோ விலகி இருக்கிறாங்க. அது நாளைக்கே கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து உண்மையான வந்து விசுவாசி யாராவது ஒருத்தர் இருக்க தானே செய்யணும் இல்லையா? மனைவி இல்லை, வந்து அப்பா இல்லை. அப்பா அந்த இடத்துல ஜான் வந்து சரியான நபர், பொருத்தமான நபர். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு இருக்கா நல்ல மூத்த பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்குமா? இப்போ வந்து அரசியல் வட்டாரத்தில் ஒரு நல்லா இப்போ பேசுபொருளாக இருக்கிற விஷயம் வந்து விஜயோட ஆலோசகர்கள் 2 பேர். அதில் வந்து ஒரு ஆலோசகர் உங்களுடைய நெருங்கிய நண்பர் வேற, ஜான் ஆரோக்கியசாமி. எப்படி பார்க்குறீங்க இந்த ஆலோசகர்களை? நண்பர் அவ்வளோதான், ரொம்ப நெருங்கிய நண்பர் சொல்லுவோம். நண்பர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நண்பரில் என்ன நெருங்கிய நண்பர், தூரத்து நண்பர் அவ்வளோதான். எனக்கு வந்து ஜான் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவர் ஜான்னு சொல்லாமையே எனக்கு முதல்ல ஒரு ஃபோன் போட்டார். அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சது தான். நானும் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபீஸில் வந்து தான் சொன்னார். விஜய் அவர்கள் ஆஃபீஸில் வந்து தான் சொன்னார். மார்ச் வாக்கில் அப்போ வந்து ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டுருக்கிறேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணார். அப்போ என்கிட்ட கொஞ்சம் பேசினார். நீங்கள் உங்களுடைய வீடியோவில் நிறைய விஜய் அவர்களை ஆதரித்து பேசுகிறீங்க. விஜய்ன்ற நேரடியாக சொல்ல மாட்டார், எப்போ அவரும் தான் சொல்லுவார். அவரை பற்றி நிறைய பேசுகிறீங்க, அது ரொம்ப அவரே பார்த்தாரு, ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து இப்போ அடுத்த கட்டமாக என்ன செய்கிறேன்னா வந்து அரசியலை பற்றி கொஞ்சம் பேசினார். அதுக்கப்புறம் நம்ம நேரில் ஒரு நாளைக்கு சந்திப்போம் சார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நேர்லேயே நாங்கள் சந்தித்தோம். தொடர்ச்சியாக ஒரு 4-5 தடவை சந்தித்தோம். அதுக்கப்புறம் அவருடைய பயணம் பார்த்தோம். அப்புறம் எனக்கு வந்து சில விஷயங்களில் வந்து எனக்கு அவர்கிட்ட இருந்து தொடர்ந்து போகிறதுக்கு மனநிறைவு கிடைக்கல. இந்த விக்கிரவாண்டி தேர்தல் வரைக்கும் நான் இருந்தேன், அவரை பயணித்தேன். விக்கிரவாண்டி தேர்தலை வந்து அதுக்கு பிறகு அவர் தொடர்பு நான் தான் துண்டித்தேன். அது 2 காரணம் இருக்குன்னா, முதல்ல விக்கிரவாண்டி தேர்தல் நான் ரொம்ப எதிர்பார்த்தது அவங்க ஃபேமிலி எதிர்பார்த்தேன். விஜய் அவருடைய ஃபேமிலி எதிர்பார்த்தேன். அவங்க குடும்பத்தில் வருவாங்க பார்த்தா அவங்க ஃபேமிலி வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த கேரவன் வந்துருது இல்லையா, அந்த கேரவன் வந்ததில் வந்து ஒரு 4-5 கேரவன் வந்துருச்சு. அங்கே 4 கேரவன் மேலே
ஒருவேளை அந்த கேரவனில் அவங்க தான் இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வருவாங்க. பார்த்தா வரல, ஆனால் அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் வந்திருந்தாங்க விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு. அதுக்கு பிறகு வந்து என்னன்னா வந்து எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது ஒன்று. அதே சமயம் புஷி ஆனந்துடைய அந்த என்ன சொல்கிறது அந்த அட்ராசிட்டி இருக்குல்ல, பல பேர்கிட்ட இந்த பணம் வாங்கிக்கணும் ஏமாத்துறது, வேட்பாளர்கிட்ட வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டார் உங்களுக்கு நினைக்கிறேன் ஸ்ரீபெரும்புதூரில். அதே மாதிரி வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒருத்தர் வந்து இவர் பண்ண அந்த என்ன சொல்ற கொடுத்த கஷ்டங்களில் அவர் ஒரு பக்கம் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். இந்த மாதிரி மரணங்கள், இந்த மரணங்களுக்கெல்லாம் வந்து விஜய் போகாது. இந்த ஒரு 6 பேர் ஒரு போலீஸ்காரர் சேர்த்து ஒரு 7 பேர் இறந்துட்டாங்க விக்ரவாணி தேர்தலில். ஸோ அதெல்லாம் வந்து சரியான முறையில் இவருக்கு வந்து அது பதில் விளக்கமும் இல்லை. சரி இது வந்து நமக்கு சரியாக வரலன்னு சொல்லிட்டு புஷி ஆனந்தோட தலையீடு எனக்கு மொத்தமாக பிடிக்காம ஒரு குடும்பத்தை விட்டு விலகி இருந்து வந்து புஷி ஆனந்த் போன்ற நபர்கள், ஜெகதீஷ் போன்ற நபர்கள்லாம் நான் வந்து நெருக்கம் பாராட்டுறது எனக்கு பிடிக்கல. அப்போ எதுக்கு இவர்கிட்ட தொடர்பு தேவையில்லான்னு பண்ணேன். அதை தாண்டி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதை அவர் எளிதாக எடுத்துக்கிட்டார். பட் நம்மளால் எளிதாக எடுத்துக்க முடியல. என்னென்னா ஒரு மீடியாவில் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, நான் வந்து கோடிக்கணக்கான ரூபா வாங்கிட்டு தான் வந்து விஜய்க்கு வந்து நான் வந்து ஒரு ஆதரவாக பேசுகிறேன்னு ஆயிடுச்சு. அப்போ நான் ஆதரவாக பேசுகிறது தான் களங்கமாகுது. அந்த இடத்துல நான் உண்மையாக பேசுகிறேன் ஆதரவாக, அதுவும் களங்கமாகுது. அதுக்கு ஏதாவது இவங்ககிட்ட வந்து ஜான்கிட்டே நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து கோடிக்கணக்கான ரூபா வந்து என்ன, அதை அவர் பெருசாக கேர் எடுத்துக்காமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் எனக்கு அது வந்து ஏன்னா வாங்காமையே வந்து வாங்கிட்டேன்னு சொல்லும்போது நமக்கு வந்து என்னென்ன நம்ம அதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம். நாம் வந்து என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பகுதி ஒரு பின்னணி இருக்குல்ல, நான் உண்மையாக நேர்மையாக நான் வந்து இருந்திருக்கிறேன். ஐசிஎஃப்ல வந்து தூக்கி வீசி எறிஞ்சிருக்கிறாங்க. என்ன நான் உண்மையாக நேர்மையாக இருந்ததுக்காகவே அரசு ஊழியத்தையே விட்டுட்டு வந்திருக்கேன். 17 வருஷம் சர்வீஸ் பண்ணதே வந்து தூக்கி அடிச்சிட்டாங்க வெளியில். உண்மையாக நேர்மையாக அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ இதுமாதிரி நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு வந்து நம்ம இப்படி வந்து ஒரு மீடியாவில் பேசிட்டு போயிட்டு இருக்கலாம். எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணி பேசும்போது எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குறது தான் இருக்குது. விஜய் த்ரீஷா வந்து அந்த லிங்க் இருக்குது இல்லையா, அந்த பயணங்கள் அது. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து கூட முட்டு கொடுக்குறப்பலாம் ஆச்சு. எனக்கு அது அசிங்கமாக நான் நினச்சேன். ஏன்னா என் தனிப்பட்ட வாழ்க்கை வந்து கேட்டால் நான் என் மனைவியை சார்ந்த ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கை. அப்போது அந்த இடத்துல நம்ம இருந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் நம்ம முட்டு கொடுக்கணுமா? ஒரு அரசியல் கட்சியை வந்து ஆதரிக்கிறது வேறு, ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஆதரிக்கிறது வேறு. ஆனால் அவர் செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம வந்து முட்டு கொடுக்கணுமா நம்ம அப்படின்னு ஒரு வரும்போது சிச்சி நமக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்றேன். அதுலேருந்து நான் என்ன செஞ்சேன், அவர் தொடர்பை வந்து நானே துண்டிச்சிட்டேன். நானே தான் துண்டித்தேன், அவர் துண்டிக்கலை. அவர் ஒரு முறை 2 முறை வேறு ஒரு ஃபோன்லேருந்து கூட வந்தார், தெரியும், லயலா மணிக்கெலாம் தெரியும். பட்டு நான் வந்து அதுலேருந்து நான் வந்து விலகிட்டேன். பட்டு மற்றபடி அவரை எதையும் நான் விமர்சனம் பண்ணதில்லை. விஜய் அவர்களை கூட நான் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஜானை வந்து நான் விமர்சனம் பண்ணலை. ஏன்னா அதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே வந்து மறைமுகமாக ஒரு நிர்வாகத்தில் இருந்து, அதாவது ஒரு கட்சியில் வந்து மறைமுகமாக ஒரு ஆலோசகராக அவர் இருக்கிறாரு. அவர் என்னென்ன ஆலோசகர் சொல்கிறாரு, எதெல்லாம் இவரை மீறி செயல்படக்கூடிய அங்கே நிலைமையில் இருக்குன்றது எனக்கு புரியும். இப்போது கட்சியில் வந்து இவர் ஆலோசகர், இவர் ஆலோசனை சொல்லக்கூடியதை எதெல்லாம் மறுக்கிறாங்கன்றதும் எனக்கு தெரியும். ஏன்னா அவர் மூலமாகவே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன், அவரோட பழகும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய அட்வைஸ் கேட்காம கூட நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்படி நடந்தது தான் கரூர் சம்பவம். அதனால் என்ன செஞ்சால் அவருக்கு வந்து அங்கே முழுமையான ஒரு என்ன சொன்ன ஒரு செல்வாக்கு இல்லாத போது அவரை நம்பி நம்ம எதுக்கு பயணிக்கணும் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்தது. அதனால் நானே என்ன செஞ்சுட்டேன், இது தேவையில்லாத நமக்கு ஒரு அரசியல் தேவையில்லாமல் வந்து ஒரு அரசியல் கட்சி தூக்கி சுமக்கணுன்ற எனக்கு எண்ணம் கிடையாது. எந்த கட்சியுமே. இப்போ நான் நாம் தமிழர் கட்சி வந்து கொள்கை அடிப்படையில் ஒரு தமிழ் தேசியவாதி என்ற அந்த அடிப்படையில் நான் ஆதரிக்கிறேன். ஒரு ஸ்டெப்பு தூரமாக தான் இருக்கிறேன். சீமானவர்களே தப்பு செஞ்சாலும் நான் பேசியிருக்கேன், கடந்த காலத்தில் நிறைய பேசியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு விஷயம், ஒரு நடிகை குறித்து ஒரு பிரச்சனை வரும்போது கூட இதை எப்படி அணுகணும்னு நான் பேசியிருக்கேன். அது லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்குறாங்க. அப்போது நான் என் காணொலி பார்க்குறவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ நமக்கு எது தேவையோ நம்ம எப்படி நம்ம நடந்துக்கணுன்றத நாம தான் முடிவு பண்ணுறோம். நான் எப்படி நடந்தேன்னு நானே முடிவு பண்ணுறேன். அதனால் நான் விலகிட்டேன். இப்போ வந்து விஷ்ணு ரெட்டியாக இருக்கட்டும் சரி, ஜான் ஆரோக்கியசாமி, இவங்க 2 பேருமே விஜய்க்கு ஆலோசகர், முதல்வர் விஜய்க்கு வந்து ஆலோசகராக பதவி வகிக்க போகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய பதவிகள் எப்படி இருக்கும்? இல்லை, இது வந்து விஷ்ணு ரெட்டின்றவரை பற்றி எனக்கு தெரியாத விஷயத்த நம்ம சொல்ல முடியாது. இனிமேல் செய்திகள் சேகரித்து செய்திகள் வரும்போது நம்ம சோர்சஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல் வச்சு பேசலாம். பட் ஜான் பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஜான் வந்து மிகச்சிறந்த அறிவாளி. நான் பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். தகுதியான நபர்.
ஒரு பட் அவர் வந்து ஒத்துக்கிட்டது எப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் வந்து எங்கிட்ட சொன்னது என்னன்னா, சிஎம் விஜய் சிஎம் ஆன பிறகு நான் என்னுடைய வேலைக்கு முடிஞ்சிச்சு சார், நான் அதனால் நான் ஒரு கம்பெனி நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் ஒரு நிறுவனம் நான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் மீண்டும் தொடர மாட்டேன் நான். அவர் முதலமைச்சர் தான், நான் விலகிடுவேன் அப்படின்னு தான் அவர்கிட்ட சொன்னார். ஒரு கம்பெனி அதே சமயத்தில் தான் உங்களுக்கு எந்த இடத்துலையும் அவர் ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டார். எந்த மாநாட்டிலையோ கட்சி கூட்டங்கள்லையோ பொதுக்குழு இது கட்சியோட எந்த கூட்டத்திலையும் நீங்கள் வந்து பார்க்க முடியாது. ஏன் இப்போ பல பேர் இப்போ எம்எல்ஏ மினிஸ்டர் இவங்களாம் இருக்கேன். ஏன் லயலமணியே என்கிட்ட சொல்லியிருக்கான், ஜான் வந்து நான் வந்து ஃபோனில் தான் நான் வந்து பேசியிருக்கிறேன், ஃபோனில் தான் கேட்டிருக்கேன், நான் பார்த்ததில்ல அப்படின்னு என்கிட்ட. அது கூட ஒரு தடவை 2 தடவை தான், அது கூட உங்களால் தான், ஆனால் அவரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி ஜானே சொல்லியிருக்கான். ஸோ அங்கே வந்து ஜான் பொறுத்த வரைக்கும் யாருக்கு பிரச்சனைனா முதலமைச்சருக்கும் புஷி ஆனந்த் இவங்களுக்கு தான். இப்போ ஒன்றா ஆதவர்ஜுனா அதுக்கு பிறகு இப்போ ஒன்றா இருக்கலாம். ஸோ அதனால் நான் ஆதவர்ஜுனாலாம் நெருங்கி, அதாவது வந்து இங்கே வரும்போது விக்ரவாண்டி அந்த மாநாடு நெருக்கத்தில் நான் விலகிட்டேன். ஸோ அதுக்கு பிறகு வந்து ஆதவர்ஜுனா அப்போ தான் வராங்க. எனக்கு அதிலே உடன்பாடு இல்லை. ஆதவர்ஜுனா வந்து விஜய் கூட வரதுலே உடன்பாடு இல்லை. இப்படி எனக்கு உடன்பாடு இல்லாமல் பல விஷயங்கள் எதுக்குறா இதை தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து எல்லா மூமெண்ட்டும் நமக்கு வந்து யோசிக்கணும். ஒருத்தர் நேசிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், சிக்கல் என்னன்னா ஒருத்தர் நேசிச்சிட்டோம்னா ரொம்ப நேசிச்சிட்டோம்னா நம்ம என்ன சரிக்கன்னா மற்றவர்கள் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்களோன்ற அந்த இது இருக்கும் இல்லையா, ஒரு அச்சம் இருக்கு இல்லையா. இப்போ ஐயோ இவங்கெல்லாம் வந்து சேர்ந்தா என்ன ஆகும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. ஐயோ இவங்கெல்லாம் விஜய் கூட வராங்க, விஜய் என்ன ஆவாரோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. அதனால நான் பார்த்தேன் என்ன சார் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் தலையில் இந்த ஹிட்டக் அப்படி தூக்கி போட்டு நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். எனக்கு இதில் ஜான் வந்து விசுவாசம் மிக்க ஒரு நபர். யாருக்கு? விஜய்க்கு. எனக்கு நல்லா தெரியும். 100% நான் சொல்வேன், உண்மையான விசுவாசி ஜான். மற்றவங்க யாரை நீங்கள் சொன்னாலும் நான் எல்லாரையும் நான் டக்கு டக்கு டக்குன்னு வந்து கட் பண்ணிகிட்டே வந்துடுவேன். ஒரே ஒரு டிக் பண்ணோன்னா அது ஜான் மட்டும்தான். ஏன்னா நான் பழகியிருக்கிறேன், நான் பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். ஜான் பொறுத்த வரைக்கும் பணத்துக்காக வேலை செஞ்ச மாதிரி கூட எனக்கு தெரியல. இந்த வியூக அமைப்பு இருக்கலாம், வேறு ஏதாவது பின்னணி இருக்கலாம், ஒரு வேளை ரிலீஜன் சம்மந்தமாக வேறு எதுனா இருக்கலாம் ஒரு வேளை. பட்டு விசுவாசமாக இருந்தார். யாருக்குன்னா இவருக்கு, விஜய்க்கு. அதனால் அவரை நியமனம் பண்ணதுன்றது சரியான நடவடிக்கைன்னு நினைக்கிறேன், தேவையான நடவடிக்கைன்னு நினைக்கிறேன். சரியான நடவடிக்கை, தேவையான நடவடிக்கை. காரணம் என்னென்னா விஜயகாந்த் மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது, அல்லது ஜெயலலிதா அவர்களுக்கு ஏற்பட்ட மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு யார் வந்து ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்கன்னா ராமசாமி தான் இருந்தார், உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ சமகாலத்தில் தான் அந்த மரணமே நடக்கும், அவர்களுக்கும் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும். ஸோ ராமசாமி எப்படி வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு எப்படி ஒரு பவர்ஃபுல் அட்வைசர், அப்படி தான் அவர் தகுதியான ஒரு அட்வைஸாக இருந்தார் இல்லையா. அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நான் அதாவது ஜெயலலிதாவுக்கு எப்படி வந்து ராமசாமியோ அந்த மாதிரி வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து விஜய்க்கு கண்டிப்பாக தேவை. அவருக்கு விஜயோட வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கும் ஆட்சிக்கும் மட்டுமே அல்ல, விஜய் அவர்களுக்கும் சேர்ந்தே வந்து இது நன்மை பயக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஆலோசகராக ஒரு ஜோதிடரை போட போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியில வந்தது. அதுவே பெரிய சர்ச்சையை கிளப்புச்சு. இப்போ அதையும் தாண்டி இப்போ வந்து 2 பேரை போடுறாங்கல்ல, இப்போ அது சர்ச்சையான மாதிரி இது ஏதோ ஒரு சர்ச்சையை கொண்டு வந்துருவாங்களா? இல்லை அவரு நீங்க அந்த பையன் அந்த சாமி ஜோசியா இருக்காங்க, அவன் ஃப்ராட், அவன் ஃப்ராடுன்றதை நான் எக்ஸ்போஸ் பண்ணேன். இல்லை ஃப்ராடுன்னு தெரிஞ்சு எதற்கு விஜய்? இல்லை அது வந்து இல்லை அது வந்து பாருங்க, ஒரு செக்டாரில் ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, ஒருத்தருக்கு வந்து இந்த ஜோதிடம் என்பதே மூட நம்பிக்கைன்னு நான் சொல்வேன், சில பேர் நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா விஜய் அவர்கள் பெரும்பாலும் ஜோதிடத்தை நம்பிதான். அதுக்கு காரணம் இருக்கு, அதுக்கு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். விஜய் அவர்களை சுற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா, புஷி ஆனந்தால ஏற்பாடு செய்யப்பட்ட நபர்கள் யாரெல்லாம் விஜய்கிட்ட அணுகிறாங்களோ அவங்கள கண்காணிக்கிறதே பெரிய வேலை ஜான் ஆரோக்கியசாமிக்கு. எனக்கு நல்லா தெரியும் எப்படி. அதாவது விஜய் அவர்களை யாரெல்லாம் நெருங்குறாங்களோ அவங்களெல்லாம் கண்காணிக்கிற வேலையை வந்து ஜான் வந்து செய்வார். ஒருத்தரை பற்றி ஃபுல் டேட்டா எடுத்து போட்டுருவார். இப்போ எனக்கு எப்படி ஜான் பழக்கம், என்னை எப்படி அவர் ஐடென்டிஃபை பண்ணார், வெறும் மீடியாவில் பேசுறது வச்சுமா மட்டுமே இருக்காது, என்னை பற்றி அவர் சர்ச் பண்ணியிருப்பார். அதனால் வந்து ஐடென்டிஃபை பண்ணி யாரை எப்படி கொண்டு வரணுன்றதை அவர் வந்து முடிவு பண்ணார். இப்போ ஜான் கிட்ட ஒரு பழக்கம், நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள். அவர் சொன்னார், குறிப்பிட்ட மாவட்டங்கள்லாம் வந்து ஸ்ட்ரக்சரே இல்லைன்னு சொன்னார். இது
கட்சியோட கட்டுமானமே இல்லைன்னு என்கிட்ட சொன்னார். ஏமாத்துறாரு புஷி ஆனந்த்னு சொன்னார். ம். விஜய் அதாவது அவரை வந்து இவர் ஏமாத்துறாரு, யார் புஷி ஆனந்த் கண்டிப்பா ஏமாத்துறாரு. அது பெரிய பேசாவே ஆனா வந்துச்சுல்ல. உண்மையா இல்லையா? ம். குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல அவர் சொல்றாரு, குறிப்பிட்ட மாவட்டங்களில் ஸ்ட்ரக்சரே இல்லாம ஏமாத்துறாரு புஷி ஆனந்த்னு என்கிட்ட சொன்னாரு. ம். அது உண்மையாச்சா இல்லையா? 8 மாவட்டங்களில் இன்னைக்கு வந்து எம்எல்ஏக்களும் கிடையாது, அமைச்சர்களும் கிடையாது. அப்போ ஜான் சொன்னது சரியா தப்பா? ஜான் அறிவாளியா இல்லையா? ஜானுக்கு எப்படி தெரிஞ்சுது? ம். அப்போ எவ்வளோ ஸ்பை இருந்தால், எவ்வளோ ஸ்பை தமிழ்நாடு முழுவதும் எவ்வளோ ஸ்பை இருந்தால், இந்த நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தாலும் கூட அவர் எவ்வளோ பேர் ஸ்பை இருந்தால் தான் சொல்ல முடியும். அப்போது ஒவ்வொருத்தரையும் வந்து கண்காணிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான ஆள். ம். இவங்க எடை போடக்கூடிய அளவுக்குலாம் இல்லை. ஜான் வந்து அடுத்த கட்டமாக இப்போ வந்து இப்போ இது முடிச்சாச்சுன்னா இந்த ஆட்சியை தக்க வைத்துக்கொண்டு அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதே வந்து ஜான் தான். அடுத்த கட்டமாக இப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லும்போது கொல்லுன்னு சிரிக்கிறாங்க. நேற்று கூட ஒருத்தர் சொல்கிறேன், சிரிக்கிறாங்க. ஏங்க நான் ஆதரிக்கிறேன் எதிர்க்கிறேன்றது வேறு விஷயம். நான் இப்போ எதிர்க்கிறேன், அந்த இதில் மாற்றமே இல்லை, நான் மாறவும் இல்லை. உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு அறிவார்ந்த கூட்டம் இல்லை, அதில் எது சொன்னேன். ஆனால் ஜான் ஆரோக்கியசாமி அறிவார்ந்த கூட்டங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தை வந்து வெற்றி அடைய முடியாது. அப்போ அறிவற்ற ஒரு கூட்டத்தை வச்சு அறிவார்ந்த ஒரு நபர் வந்து விஜய் வந்து ஒரு பிம்பமாக கட்டிட்டாரு. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசியலில் தவிர்க்க முடியாமல் இல்லை, பிரைமரி ஃபோர்ஸே வந்து விஜய் தான் ஆயிடுச்சு. புரியுதா சொல்கிறது? இது போகிற போக்கில் வந்து ஜோசியக்காரன் சொன்னான், இவன் சொன்னான், அவன் சொன்னாலாம் கிடையாது. அங்கே ஜான் ஆரோக்கியசாமி ஒரு அறிவார்ந்த நபர் பின்னாடி தான் பண்ணிட்டாரு. அடுத்த கட்டமாக வந்து பிரைம் மினிஸ்டரை நோக்கி பயணிக்கிறாங்க. இதை சொன்னால் உடனே சிரிக்கிறானுங்க. அட போங்கடா, நீங்கள் திட்டா தூக்கிட்டு போங்க. உண்மை இது. அடுத்த கட்டமாக பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ரேஸுக்கு போகிறாங்க, கிளம்புறாங்க, ரெடி ஆகுறாங்க. அதுக்கான வேலைகள் இப்போ ஃபுல்லாக நடக்குது. அப்போது சரியான நியமனம், அரசியல் ஆலோசகராக வந்து ஜான் வந்து நியமனம் பண்ணது 100% கரெக்டு. அப்போ தான் இப்போ விஷ்ணு ரெட்டி வந்து ஒருவேளை மற்ற அமைச்சர்களை கண்காணிக்கிற இடத்துல இருக்கலாம். ஆனால் அந்த விஷ்ணு ரெட்டியை சேர்த்து கண்காணிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து ஜான் இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு ஜானுக்கு வந்து ஃபோர்ஸ் அதிகம், நாலேஜ் அதிகம், பொலிட்டிக்கல் நாலேஜ் அதிகம், ரொம்ப ஷார்ப்பு. அது நானே பிரமிச்சிருக்கிறேன் உண்மையிலே. நான் பேசும்போதே எனக்கு தெரியும். எனக்கு நம்ம அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்க மாட்டோமே ஒருத்தன் அறிவாளின்னு சொல்லிட்டு. நம்மளே மண்டகரம் முடிச்சோங்க இல்லையா, தலைகரம் முடிச்சோம். நம்ம தான் அறிவாளின்னு நினைக்கிற கூட்டத்தில் நம்மளும் கூட இருக்கிறோம். சரிங்களா சொல்கிறது? அது இயல்பாக வந்துடும் தானே. ஆனால் நம்ம காணொலி பார்க்குறவங்களாம் முட்டாள் கிடையாது இல்லையா, அவங்களும் அறிவாளிகள், நம்மளோட அறிவாளிகளாக கூட இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. உண்மையாக இருக்கணும், நேர்மையாக பேசணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு வேண்டியது எது வேண்டாததுன்னு நான் சொன்னால் கூட உண்மை எதுன்னு சொல்லி தானே ஆகணும். எனக்கு வேண்டாதவங்கன்னா அவன் வந்து வேஸ்ட்டுன்னு அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்போ இந்த இடத்துல வந்து ஜானோட நியமனம் வந்து சரியான நியமனம், மிக சரியான நியமனம். இது வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஜான் அங்கே வந்து அவசியமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் ஒரே ஒப்பீடு சொல்லிட்டேன். ஜெயலலிதாவுக்கு எப்படி வந்து இவர் சோ ராமசாமி எப்படியோ அதே மாதிரி தான் வந்து ஜான் ஆரோக்கியசாமி இருப்பார் தான் என்னுடைய இது. நீங்கள் உடனே கலைஞருக்கு யார் இருப்பாங்கன்னு சொல்லுங்க. கலைஞருக்கு வந்து என்னதான் குடும்பங்கள் சுற்றி இருந்தால் கூட குடும்பங்கள் சுற்றி இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு காலகட்டத்தில் அவருக்கு வந்து ஆலோசகர் அட்வைஸாக இருந்தது வந்து முரசொலி மாறன் தான். அவரை கேட்காம எதுவும் செய்ய மாட்டார். எந்த ஒரு முடிவு வந்தாலும் முரசொலி மாறன்ட்ட கேட்பார். ஸோ அவர் காலத்துக்கு பிறகும் இவருடைய காலம் இருந்ததுன்னா அதுக்கு காரணம் வந்து என்னன்னாக்கா குடும்பத்தை சுற்றியுள்ள மகனுடைய மருமகன், இப்படி ஒரு வளையம் வந்து அவருக்கு இருந்தது. பட் இவங்க அப்படி கிடையாது. ஜெயலலிதா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பம் இல்லாமல் இருந்தாங்க, வேற ஒரு குடும்பம் தான் அவங்களை சுற்றி இருந்து. ஆனாலும் வந்து அட்வைசராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோ ராமசாமி இருந்தார். அவங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு வந்து அவர் தான் வந்து உயர்வுக்கு காரணம் வந்து சோ ராமசாமி, மறுக்கவே முடியாது அதை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குடும்பம் யாரும் நெருக்கமாக இல்லை, அப்பாவும் இல்லை, மனைவியும் இல்லை, கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்க, விலகி தான் இருக்கிறாங்க, பிரியல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். பல பேர் நினச்சிட்டு பிரிஞ்சுட்டாங்க, பிரியல, கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க, சில கருத்து வேணுமோ விலகி இருக்கிறாங்க. அது நாளைக்கே கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து உண்மையான வந்து விசுவாசி யாராவது ஒருத்தர் இருக்க தானே செய்யணும் இல்லையா. மனைவி இல்லை, வந்து அப்பா இல்லை, அம்மா இல்லை. அப்போ கூட நெருக்கமான விசுவாசி யாராவது ஒருத்தராவது இருக்கணும்ல. அப்போ அந்த இடத்துல ஜான் வந்து சரியான நபர், பொருத்தமான நபர்.